பிரகாஷ் குடும்பர் மீனாட்சி அம்மன் கோவிலின் மரபு வழி வாரிசு பாண்டியர் வம்சம். நான் இது தொன்று தொட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 வருஷமாக செஞ்சுட்டு வந்துட்டு. சரிங்களா, பக்கா ரெக்கார்டு வந்து ஒரு 180 வருஷத்துக்கு இருக்குது. சரி, பக்கா இருக்குது, ரெக்கார்டு இருக்குது எல்லாத்துக்கும். அது வந்து எனக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அதுக்கு முன்னாடி நாகலிங்க குடும்பை, அதுக்கப்புறம் கரிங்கன் குடும்பை, அதுக்கப்புறம் நாகலிங்க குடும்பை, இப்போ நான் நாகப்பிரகாஷ் குடும்பை. இது வந்து வழி வழியாக செஞ்சுக்கிட்டு வர்றது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் தொன்று தொட்டு இதை துறையாக வந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு அப்புறம் என் வீட்டுக்காரமாக செய்வா, என் வீட்டுக்காரமாக எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, அது தொன்று தொட்டு செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு என்ன நான் மட்டும் இது என்னுடைய நான் இந்த இந்திர குலத்தில் பிறந்த எனக்கு மட்டும் இந்த மரியாதைன்னு கிடையாது. சரி, தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மோஸ்ட்டில் வந்து எங்கள் சமுதாயத்திற்கு வந்து இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அவங்க வழி வழியாக அவங்களும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சிலதை இழந்ததை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதற்கு உதாரணம் பழனி கோயில். இழந்ததை மீட்டெடுத்து கொண்டு வந்தாப்புல அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்கள். புரியுதுங்களா? அதுவும் காலத்தில் செப்பரில் பதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால் வந்து எங்களுடைய வம்சாவளிக்கு வம்சத்துங்கிறது வந்துக்கிட்டே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. நானும் செய்வேன், எனக்கு அப்புறம் எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரிங்க.